நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுது. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார் அப்படின்ட்டு. இன்னைக்கு ஒருத்தவங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இவங்க என்னை நேசிக்க மாட்டேன்றாங்க. இவங்க முன்னாடி இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லையே, முன்னாடி நல்லா பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அப்படி இல்லையே, முன்னாடி நல்லா இருந்தாங்க இன்னைக்கு அப்படி இல்லையே அப்படின்ட்டு இன்னைக்கு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் முன்னாடி இருந்த மாதிரி அவங்க இல்லப்பா இவ ரொம்ப மாறிச்சாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. சோ இதுல நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், மனுஷங்க முன்னாடி இருந்த மாதிரி இன்னைக்கு இல்ல அப்படிங்கும்போது நான் என்ன சோதிச்சு பார்ப்பேன். என்னுடைய வழிகள் ஏதாவது சரியில்லாம இருக்குதா, நான் ஆண்டவருக்கு இருக்கிறேன்னா, மிஸ்யூஸ் ஆயிட்டு இருக்குதா, நான் ஒழுங்கு இருக்கிறேன்னா, நான் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத ஏதாவது காரியத்தை செய்யறேன்னா அப்படின்ட்டு என்னை நானே செக் பண்ணி பார்ப்பேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்மளுடைய வழிகள் கரெக்டா இருந்துருச்சுன்னா போதும், நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா போதும், உங்களுடைய சத்துருக்களே உங்களுக்கு சமாதானம் ஆகும்படி செய்வார் அப்படின்ட்டு வசனம் சொல்லு. அதையும் நான் ஃபீல் பண்ணிருக்கிறேன். நிறைய டைம்ல நான் ஒழுங்கா இருக்கும் பொழுது, ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் பொழுது, என்னைக்கோ பேசாம இருந்தவங்க, என்னைக்கோ என்கிட்ட சண்டை போட்டவங்க இப்போ ஃபோன் பண்ணி பேசுறாங்க. நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க அப்படின்ட்டு. சண்டையை பத்தி பேசல, ஆனா அவங்க பேசுறாங்க. எப்படி இருக்கிறீங்க, ஊழியங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு இன்னைக்கு விசாரிக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு பேசாம இருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்போ நீங்க ஆண்டவருக்கு பிரியமா இருந்துட்டா மட்டும் போதும். அதே சமயத்துல என்ன அப்படின்னா, ஒரு சிலர் நீங்க அன்னைக்கு ரொம்ப நேசமா இருந்திருப்பீங்க, இன்னைக்கு அவங்க பேசல அப்படின்னா ஒரு சில டைம்ல ஆண்டவருக்கு அது விருப்பம் இல்லாத ஒரு உறவா இருக்கலாம். அதனால ஆண்டவரே அதை கட் பண்ணி விடுவாரு. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஆண்டவருக்கு இது பிரியம் இல்ல போல இருக்குது, அதனாலதான் ஆண்டவர் கட் பண்ணி விடுறாரு அப்படின்ட்டு. சோ இதை நம்ம புரிஞ்சுக்காம சில டைம்ல நம்ம அவங்க பின்னாடியே ஐயோ ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு, ஆண்டவருக்கு பிரியமா தான் இருக்கு, இந்த வசனத்தை சில எல்லாம் வச்சு கிளைம் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே சொல்லிருக்காரு அவருக்கு பிரியமா இருந்தாக்கி சத்துருக்குளம் எல்லா சமாதானம் ஆகும்போது, சத்துருக்களே சமாதானம் ஆகுறான்னு என் ஃப்ரெண்ட் ஏன் பேசாம போறான் அப்படிலாம் இன்னைக்கு நினைக்கக்கூடியவர்கள் உண்டு. ஆனாலும் வசனம் சொல்லுது, ஆண்டவருக்கு பிரியமா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சத்துருக்கள் நேசமாகும்படி செய்வார். இன்னொன்னு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத நபர்களை ஆண்டவர் சேர்த்துக்க மாட்டார். அவர் கூடலாம் வச்சிருக்க மாட்டார். அப்போ ரெண்டு விஷயம். ஒண்ணு, உங்களுடைய நண்பர்கள் யாராவது பிரிஞ்சு போறாங்க அப்படிங்கும்போது நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிறதுனால அவங்க கட் பண்ணிட்டு போறாங்க. இன்னொன்னு, யாரும் நம்மளை புரிஞ்சுக்காம போறாங்க அப்படிங்கும்போது நீங்க கரெக்டா இருக்கிறீங்களா அப்படின்றத பாத்துக்கோங்க. இன்னைக்கு நிறைய தேவ மனிதர்கள் ரெண்டு பேர் உடன்படுறதுக்கு முடியல, அவங்க இவங்களும் சேர்ந்து ஊழியம் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அவங்களுடைய கான்செப்ட் வேற, எங்களுடைய கான்செப்ட் வேற. எது எப்படி இருந்தாலும் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க முடியும். பட் ஆண்டவருக்கு உண்மை இல்லாம இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க முடியல. அப்ப நான் உண்மையா இருக்கிறேன்னா, ஆண்டவருக்கு பிரியமா தான் என்னுடைய வழிகள் இருக்குதா அப்படின்றத ஒரு செக் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா கர்த்தர் சத்துருக்களையே சமாதானம் ஆகும்படி செய்வார். அப்படிங்கும்போது ஊழியர்கள் இணைஞ்சு ஊழியம் செய்யறது எவ்வளவு நன்மையான ஒரு காரியம். ஆண்டவர் அதையும் செய்வார். அதுக்கு நம்முடைய வழிகளை மட்டும் சீர்தூக்கி பார்த்தா போதும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you.